ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி பைத்தானை யூஸ் பண்ணி நம்ம கிரிக்கெட் ஸ்கோரை அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபேவரட்டாக பார்த்தீங்கன்னா crickbuzz.com அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போயிருக்கோம். ஸோ இதில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசி ஐபிஎல்லில் மும்பை விசஸ் டெல்லி நடந்தது. இப்போ இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். மும்பை ஓன் பை 40 runs. அப்போது நம்ம இதுக்கு மேலே சோர்ஸ் கோட் வேணும். வியூ அது மாதிரி எல்லா வெப்சைட்டுமே ஸ்க்ராப் பண்ணுறது வந்து லீகல் கிடையாது. சில வெப்சைட்டில் வந்து இல்லீகல். ஸோ ஒரு வெப்சைட்டை ஸ்க்ராப் பண்ணாமல் லீகலாக இல்லீகலான்னு செக் பண்ணிவிட்டு அதில் இருக்க கண்டென்ட்டை ஸ்க்ராப் பண்ணுறதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க நண்பா. சில வெப்சைட்டில் அது வந்து அஃபிஷியலாக இல்லீகல்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை விசஸ் ஆர்ஜிபி மேட்ச்சு டெல்லி டேர்டெவில்ஸ் இதாக இருக்குது. இந்த மேட்ச் இப்போ இது எந்த டேக்குள்ளே இருக்குன்னு பார்ப்போம். மும்பை விசஸ் டெல்லி பார்த்தீங்கன்னா H4 இருக்குது. H4 நம்மளுக்கு தேவை அந்த மும்பை ஓன் H3 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா H3 டேக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம H3 கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் ஸ்கோர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். அப்போ நேராக நம்ம பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பார்த்தீங்கன்னா அதே scrappy2.py இதை ஏற்கனவே நான் அந்த வெப்சைட்டை கொடுத்து அதோட HTML கோடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணால் நம்மளால் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய நம்மளுக்கு இருக்குது, அவ்வளோத்தையும் ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபார் ஐ இன் சூப் டாட் ஃபைண்ட் ஆல் H3 டேக்குள்ளே தான் இருக்குது. அப்போது H3 கோலம் வச்சுக்கலாம். இதை நம்மளுக்கு அப்படியே சிம்பிளாக பிரிண்ட் பண்ணால் போதும். பிரிண்ட் i.txt பிரிண்ட். இப்போ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட்டில் ஸ்கோர் வந்துடும். நண்பா, சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, ஒரு 5 நிமிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியில் அப்பப்போ தான் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஃபக் மேன். ஹலோ நண்பா, இப்போ இன்டர்பிரேட்டர் ஒர்க் ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை ரன் பண்ணுவோம். நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும் நண்பா. மொபைல் டேட்டா ஆன் பண்ணல, சின்ன பிரச்சனை. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா மும்பை 1/40 runs மும்பையோட ஸ்கோர்ஸும் டெல்லியோட ஸ்கோர் வந்துட்டு. அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. எப்படி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஐபிஎல் ஸ்கோர் எடுக்கன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா.